ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம், வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போன ஹிஸ்ட்ரி கிளாஸோட கண்டினியூவேஷன் தான். ஸோ போன ஹிஸ்ட்ரி கிளாஸில் நம்ம டேர்ம் 1ல் 3 சாப்டர் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸில் அதோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லெட் ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ ஓகே, இந்த சாப்டர் 4ல் நான் ஏன்ஷியன்ட் தமிழகம் சிட்டிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த என்டையர் லெசனில் எந்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில சிட்டிஸ் டவுன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் தமிழகம். ஓகேவா? அந்த டவுன்ஸ், அந்த சிட்டிஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார், மதுரை, காஞ்சி. இதெல்லாம் இந்த 3 ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில டவுன்ஸாக இருந்திருக்கு பழைய காலத்தில். பூம்புகார் எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னா போர்ட்காக ஃபேமஸாக இருந்திருக்கு. மதுரை எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னா வர்த்தகம், ட்ரேட் அண்ட் பாலிட்டிக்காக மதுரை ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. காஞ்சி லேர்னிங், ரொம்ப கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நிறைய இருந்திருக்கு காஞ்சிபுரத்தில். ஓகேவா? ஸோ ஷோ ஹவு சிட்டிஸ் பவர்ட் சங்கம் ஏஜ் சொசைட்டி. ஸோ சங்க காலத்தில் இந்த முக்கியமான நகரங்கள் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது நம்மளுக்கு. ஸோ இந்த பர்டிகுலரான சங்கம் ஏஜோட டைம் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the historical சங்கம் பீரியட் broadly spans 300 BCE to 300 BC. that is ஜீசஸ் பிறந்த 300 வருஷம் முன்னாடியும் ஜீசஸ் இறந்து 300 வருஷத்துக்கு அப்புறம் இந்த என்டையர் பீரியட். ஓகேவா? இதுதான் ஜீரோன்னு வச்சுக்கோங்க. இந்த 0th இயரை பர்த் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த பர்த் ஆஃப் கிரைஸ்ட்க்கு முன்னாடி 300 வருஷமும் டெத் ஆஃப் கிரைஸ்ட் அவர் பிறந்ததுக்கு அப்புறமா 3 வருஷம், இது ரெண்டுமே சேர்த்து ஃபுல்லாக எவ்வளோ இருந்திருக்கு, இதுதான் சங்க காலமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அர்பனைசேஷன் இந்த வைகை பிளேன்ஸ்னால் என்னது, இப்போ இருக்கிற மதுரை, நவ் ஹேஸ் ரேடியோ கார்பன் சப்போர்ட் பேக் டு 6th century BCE ஃப்ரம் கீழடை. ஸோ கீழடின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் தோண்டி ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா எந்த டெக்னிக் மூலமாக ஆராய்ச்சி பார்த்தா, ரேடியோ கார்பன் டெக்னிக் மூலமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 6th century BCEயோட எவிடன்சஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறமா வை சிட்டிஸ் நியர் ரிவர்ஸ் அண்ட் சி. ஸோ எதுக்காக எப்போவுமே ஒரு சிட்டியாக இருக்கட்டும், ஒரு டவுனாக இருக்கட்டும், எப்போவுமே இதெல்லாம் ஒரு நகரம் எதுக்காக ஒரு ஆறுக்கு பக்கத்தில் இருக்குது, ஒரு நதிக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காமன் சென்ஸ். தட் இஸ் அங்கே இருந்தால் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் தட் இஸ் நீர் பக்கத்தில் இருந்தாலே நம்மளால் ஈஸியாக அங்கே உயிர் வாழ முடியும். குடிக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், டொமெஸ்டிக் யூசேஜ், வீட்டுக்கு குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா நிறைய நம்ம பயிரிடலாம். ஓகே, விவசாயம் பண்ணலாம். அதனால தான் தண்ணி இருக்கிற இடத்துல தான் நகரம் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ போர்ட்ஸ் அண்ட் ரிவர் மவுத்ஸ் நியர் காவேரி பொருணை எனேபிள்டு இரிகேஷன். தட் இஸ் நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் அங்கே ஈஸியாக செட்டப் பண்ணிக்கலாம். அண்ட் சீபார்ன் ட்ரேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் அந்த நம்ம ஒரு நதிக்கு பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா, கடற்கரைக்கு பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம ஈஸியாக வர்த்தகமும் பண்ணிக்கலாம் அக்ராஸ் இந்தியன் ஓஷன். அதனால தான் எப்போவுமே இந்த இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே ஒரு ரிவருக்கு பக்கத்தில் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பூம்புகார்ஸ் ஐடென்டிட்டி. பூம்புகார் அந்த காலத்தில் நம்ம அதை காவேரி பூப்பட்டினம், பூஹார் அப்படின்னு கூப்பிட்டோம். ஓகே, அதுதான் அதோட பேராக இருந்திருக்கு அட் காவேரி டெல்டா. ஸோ இந்த பூம்புகார் தட் இஸ் காவேரி பூப்பட்டினம் ஆர் பூஹார், இது எந்த பகுதியில் இருந்திருக்கு, காவேரி டெல்டாவில் இருந்திருக்கு. சங்கம் ஒர்க்ஸ், தட் இஸ் சங்ககால இலக்கியமில்
பட்டினம்பாலை, சிலப்பதிகாரம் இதிலெல்லாம் வந்துட்டு இந்த பூம்புகாரோட நேச்சரை பற்றி அவங்க வந்து இந்த பர்டிகுலர் ஒர்க்ஸில், இந்த பர்டிகுலர் புக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ பிஸியான ஒரு ஏரியாவாக இருந்திருக்கு, ரொம்ப பிஸியான பஸ்லிங் போர்ட்டாக இருந்திருக்கு. பஸ்லிங்னா ரொம்ப பிஸியான ஒரு ஏரியாவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரைன் ஆர்கியாலஜி ஷோ மச் ஆஃப் த ஏன்ஷியன்ட் பூம்புகார் இஸ் நவ் சப்மர்ஜ்ட் ஆஃப் ஷோர். தட் இஸ் மரைன் ஆர்கியாலஜினா இங்கே தண்ணிக்குள்ள ஆராய்ச்சி பண்ணுற ஒரு ஸ்டடியை தான் மரைன் ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டடியில் என்ன தெரியுது, அந்த ரிசர்ச்சில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ரொம்ப நிறைய ஏரியா, பூம்புகாரோட லார்ஜ் ஏரியா வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, அடுத்தது சிட்டி லே அவுட் அட் பூம்புகார். ஸோ பூம்புகாரை பற்றி நிறைய வந்து சிலப்பதிகாரமில் சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் டிஸ்கிரைப்ஸ் டியூவல் ஜோன்ஸ். தட் இஸ் பூம்புகாரில் வந்து 2 செப்பரேட்டான ஜோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மருவர்பாக்கம் தட் இஸ் ஹார்பர் சைட் பஜார் அண்ட் பட்டினம்பாக்கம் இலைட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவார்ட்டர். தட் இஸ் சிலப்பதிகாரமில் பூம்புகாரை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து மருவர்பாக்கம்னா மார்க்கெட் ஏரியா, ஹார்பர் சைடு மார்க்கெட் ஏரியா, ஒரு பஜார் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒன்றும். இலைட்னா பெரிய நல்ல பாஷான ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக வச்சிருக்கிற ஒரு பகுதி வந்து பட்டினம்பாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வித் டே அண்ட் ஈவினிங் மார்க்கெட்ஸ், நல்லாண்டி, அலங்காண்டி. ஸோ ஓகேவா? ஸோ இந்த சிலப்பதிகாரமில் வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாஸில், பூம்புகார் என்ற ஏரியாஸில் வந்து டே மார்க்கெட்டும் இருந்திருக்கு, நைட் மார்க்கெட்டும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆல்ரைட். அடுத்தது ஆனஸ்ட் ட்ரேட் எத்தோஸ். தட் இஸ் அந்த காலத்தில் பண்ண வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மை இருந்திருக்கு. ஓகேவா? பட்டினம்பாலை என்ற ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா, அந்த புக்கில் லார்ட்ஸ் புகார்ஸ் மர்ச்சன்ட்ஸ் ஃபார் ஃபேர் ப்ரைஸிங் அண்ட் காஸ்மோபாலிட்டன் ட்ரேட் லிங்க். ஸோ அந்த புக்கில் பட்டினம்பாலையில் புகாரோட பிஸ்னஸ்மென்னோட ஃபேர் ப்ரைஸிங் பாலிசியை பற்றி பேசியிருக்காங்க. ஃபேர் ப்ரைஸிங் பாலிசினா நியாயமான விலையில் வந்து அவங்க பொருட்களை விற்றாங்களாம். அண்ட் காஸ்மோபாலிட்டன் ட்ரேட் லிங்க். ஸோ இந்த பகுதியில் இருந்தும் இன்டர்நேஷ்னலாக அவங்களுக்கு வந்து ட்ரேட் லிங்க் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மதுரையை பற்றி நம்ம பார்ப்போம். மதுரையை வந்து என்ன சொல்லுவோம்? சங்கம் நேச்சர்டு சிட்டி, சங்கம் வளர்ந்த நகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சங்கம் நேச்சர்டு சிட்டி. இங்கே வந்து நிறைய பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே நடக்கும். பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் சென்டராக இருந்திருக்கு with round the clock market. ஸோ நல்லங்காடி, அல்லங்காடி ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு பிளேஸ் வந்து காவேரி பூப்பட்டினம்லேயும் டே மார்க்கெட் அண்ட் நைட் மார்க்கெட் இருக்கும். பட் இந்த டைட்டில் நல்லங்காடி, அல்லங்காடி, இந்த டைட்டில் வந்துட்டு மதுரைக்கு சார்ந்தது. சரியா? ஸோ அங்கே வந்து டே மார்க்கெட்டும் இருந்திருக்கு, ஈவினிங் மார்க்கெட்டும் இருந்திருக்கு. ஏர்னிங் த எபிடேட் தூங்கா நகரம். இந்த எபிடேட்னா என்னது? ஒரு எபினெட், எபிட்நெட் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைட்டில் மாதிரி. ஸோ அந்த பர்டிகுலர், தட் இஸ் மதுரைக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, தூங்கா நகரம், த சிட்டி தட் நெவர் ஸ்லீப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வந்து மதுரைக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக? அங்கே காலையிலையும் மார்க்கெட் இருக்கும், ஈவினிங்கும் மார்க்கெட் இருக்கும். ரொம்ப கஜக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பிஸியான ஒரு ஏரியாவாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கீழடி நியர் மதுரை. கீழடி வந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ், ட்ரெயின், ஃபர்னஸஸ், ரிங் வெல்ஸ் அண்ட் கிராஃபிட்டி இன்ஸ்கிரைப்டு ஷ்ரெட்ஸ் எவிடன்ஸ் அண்ட் அர்பன் கிராஃப்ட் எக்கானமி. ஸோ கீழடியில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கீழடியில் வந்து நிறைய இந்த மாதிரியான தட் இஸ் பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. ஃபர்னஸ்னால் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஃபர்னஸ்னால் வந்து நம்ம ஏதாவது ஒரு
ஹீட்டிங் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. ஏதாவது நம்ம வந்து ஹீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஹீட்டிங் சிஸ்டமை தான் ஃபர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபர்னஸ்லாம் வந்துட்டு அங்கே பார்த்துருக்கோம். ரிங் வெல்ஸ், ஸோ நிறைய வந்து கிணறுகள்லாம் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கிரிஃபிட்டி இன்ஸ்கிரைப்டு ஷ்ரெட்ஸ் அப்படின்னா கிரிஃபிட்டி வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷனோட ஸ்டைல், ரைட்டிங்கோட ஸ்டைல். ஸோ அந்த மாதிரி ரைட்டிங்ஸ் உள்ள ஒரு சில எவிடென்சஸ்லாம் வந்து கீழடியில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இருந்ததுனால அங்கே வந்து அர்பன் கிராஃப்ட் எக்கானமி, அர்பன் ஸ்டைலில் வந்து கீழடி என்ற இடம் வந்து அர்பன் ஸ்டைலில் ஒரு சிட்டி ஸ்டைலில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அதோட டேட்ஸ் பார்த்தோம்னா 580 BCE மாதிரி அந்த பர்டிகுலரான டைம் பீரியடில் சேர்ந்திருக்கு அப்படின்னு தெரியுது. சரியா? அடுத்தது மதுரை சேஃப்டி அண்ட் ஆர்டர். ஸோ மதுரை பார்த்தீங்கன்னா சோர்ஸ் நோட் விமென் ஃப்ரீலி ஷாப்ட் அட் ஈவினிங் பஜார் இண்டிகேட்டிவ் ஆஃப் பாலிசிங் அண்ட் சிவிக் ஆர்டர். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ரொம்ப சேஃப்டியாக இருந்திருக்கு. நைட் டைம்லேயும் விமென் வந்து ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. ஸோ அப்போது ரொம்ப சேஃபான ஒரு ஏரியாவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சிபுரம் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இது வந்து சீட் ஆஃப் லேர்னிங், தட் இஸ் கல்விக்காகன்னு ஒரு இடம் ஒதுக்கி வச்சுருந்தாங்க, அது காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? known as கட்டிக்கஸ்தனம். ஓகேவா? கட்டிக்கஸ்தனம் அப்படின்னா என்னது, அது காஞ்சிபுரத்துக்கு கொடுத்த ஒரு டைட்டில். ஏன்னா கட்டிக்கா அப்படின்னா வந்து நாலேஜ் அதிகமாக இருக்கிற இடத்த வந்து கட்டிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டிக்கஸ்தனம். ஓகேவா? ஸோ இது வந்து காஞ்சிபுரத்துக்கு ஒரு பேராக இருந்தது. ஃபேம்ட் மல்டிஃபேத் சென்டர் ஆஃப் ஸ்காலர்ஷிப். ஸோ நிறைய சைனீஸ் மக்கள், தட் இஸ் ஜுவான்ஜான், okay, recorded it as a vibrant hub of temples and monasteries. So இங்க வந்து இந்த சைனீஸ் பில்கிரிம், தட் இஸ் இந்த சைனீஸ் ஹிஸ்டாரியன் வந்து காஞ்சிபுரத்தில் ரொம்ப நிறைய வைப்ரண்ட் பெரிய பெரிய கோவில்களும் பெரிய பெரிய மானஸ்ட்ரீஸ்னால் வந்துட்டு புத்தர்கள் போய் தங்கியிருக்கிற இடத்த வந்து மானஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பல்லவா எரா ஆர்கிடெக்சர் வந்து நிறைய நம்ம பார்க்கலாம். கைலசாத்தனா டெம்பிள் பை ராஜசிம்ஹா நரசிம்மவர்மன் II, இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து இந்த கைலசாந்தனார் டெம்பிளை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. exemplifies Kanchi's early stone temple idiom. That is, இதிலேருந்தே நம்ம தெரியுது அங்கே வந்து எவ்வளோ அழகான ஆர்கிடெக்சரல் ஸ்கில்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்மளோட ஏன்ஷியன்ட் சிட்டிஸோட ஃபேம் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப அழகான ஒரு ஸ்கில். ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சாதான் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் நம்ம வந்து நல்லா பண்ண முடியும். ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட், கிரேட் ஆனிகட் கல்லணை, கரிகால சோழா 2nd century CE ஸ்டோன் பேரேஜ் அக்ராஸ் காவேரி, தட் இஸ் காவேரி நதிக்கு மேலே வந்து ஒரு ஸ்டோன் பேரேஜ் கட்டினது வந்து கரிகால சோழா 2nd century அப்போ. அது வந்து இப்போ கூட யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு ரெக்கக்னைஸ்ட் இன் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் ரெஜிஸ்டர். இதில் வந்து இந்த கரிகால சோழன் வந்து கட்டின ஸ்டோன் பேரேஜை இன்னும் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சிபுரமில் இருக்கிற லேக்ஸ் அண்ட் ஏரிகளை பற்றி பார்த்தோம்னா த ரீஜனல் ஹிஸ்டாரிக்கலி மெயின்டைன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏரி தட் இஸ் லேக்ஸ் அண்ட் டேங்க்ஸ். பல்லவா பீரியட் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து நிறைய வந்து டேங்க் கமிட்டிஸ், டேங்க் மெயின்டைன் ஏரிகளை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க, ஏரி வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷேர்ட் வாட்டர் கவர்னன்ஸ், தட் இஸ் தண்ணியை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு கமிட்டியை வச்சுருந்தாங்க அவங்க வந்து பல்லவா பீரியடில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா கொடுமணல் நியர் கரூர், மேஜர் ஏர்லி ஹிஸ்டாரிக் இண்டஸ்ட்ரியல் ஹப் ஃபார் பீட் மேக்கிங்
ஓகேவா. பீட் மேக்கிங்னா ஜுவல்லரி, ஒரு டைப் ஆஃப் ஜுவல்லரி. அது வந்து ஹிஸ்டாரிக்கலாக அர்லியாக ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ரன் ஆகிட்டு இருந்த ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுமணல். சரியா, கரூருக்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன நடந்திருக்கு? அயன் ஸ்மில்டிங், தமிழ் பிராமின் இன்ஸ்கிரிப்ஷன் ஷோயிங் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ப்ரொடக்ஷன். ஸோ தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷனும் அங்கே பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அயன் ஸ்மில்டிங்னா என்னது? அயனை கட் பண்ணி அயனை ஒரு ஷேப் கொடுக்கறது தான் அயன் ஸ்மில்டிங்லாம் வந்து இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நிறைய பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது பாருங்கள். ஓகே, அடுத்தது சி ட்ரேட் வெப். ஸோ நிறைய வந்துட்டு வர்த்தகம் பண்ணியிருக்காங்க, கடல் மூலமாக வர்த்தகம்லாம் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெரிப்ளஸ், டொலமி, இதெல்லாம் வந்துட்டு historical evidences and later evidence note that South Indian ports trading pepper, pearls, textiles, beads with Red Sea, Persian, Gulf, Mediterranean networks, monsoon winds, timed voyages. தட் இஸ் இவங்க சவுத் இந்தியா போர்ட்ஸ்லேருந்து என்னென்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க, என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா பெப்பர், பேர்ல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், பீட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு என்ன சொன்னாங்க, ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கடல் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் சி, பர்ஷியன் கல்ஃப், மெடிட்டேரியன் நெட்வொர்க்ஸ், இந்த நெட்வொர்க்ஸ் மூலியமாக, தட் இஸ் எந்தெந்த கடல் மூலியமாக வந்து டிரான்ஸ்போர்ட் நடந்திருக்கு, எக்ஸ்போர்ட் நடந்திருக்கு அப்படின்னா ரெட் சி, பர்ஷியன் கல்ஃப், மெடிட்டேரியன் சி மூலமாலாம் நடந்திருக்கு. எந்த டைமில்? மான்சூன் டைமில் இந்த ஜேர்னிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எவிடன்சஸ் இருக்குது. எதில்? பெரிப்ளஸ்லேயும் டொலிமி என்ற ஏன்ஷியன்ட் எவிடன்சஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், ரோமன் கனெக்ஷன்ஸ். Roman coins, hoards and locally struck imitation circulated in South India. That is, ரோமன்ஸ் கூட கனெக்ஷன் இருந்திருக்குன்னு எப்படி தெரியுது அப்படின்னா ரோமன்ஸோட நாணயங்கள், காயின்ஸ் வந்து சவுத் இந்தியாவில் பார்க்க முடியுது. அதில் வந்து சைன்ஸ் ஆஃப் டீப் கமர்ஷியல் கான்டாக்ட் இருக்குது. ஸோ அவங்க கூட வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி நிறைய சீல்ஸ் இருக்குது அதில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வந்துட்டு நாட் நெசசரிலி அ ரோமன் மின்ட் அட் மதுரை. ஸோ அது வந்து இன்னும் வந்து அதில் வந்து ஒரு சில டிபேட்ஸ் நடக்குது. நெசசரிலி அது ரோமனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டவுட் இருக்குது அட் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பூம்புகார்ஸ் காஸ்மோபாலிஸ், சங்கம் டெக்ஸ்ட் அண்ட் ஆர்கியாலஜி டுகெதர் ஷோ ஃபாரின் மர்ச்சன்ட்ஸ் ரெசிடென்ட் ஃபார் சீசன், language cultural exchange accompanied commerce. ஸோ சங்ககால லிட்ரேச்சரில் வந்து சங்கம் லிட்ரேச்சரில் வந்து சங்கம் லிட்ரேச்சர் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் இந்த ரெண்டுமே சேர்த்து பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுது, அவங்க ஃபாரின் மர்ச்சன்ட்ஸ் வந்து இங்கே நம்ம நாட்டில் வந்து தங்கியிருக்காங்க. அவங்களோட மொழி, மதம், கலாச்சாரம் எல்லாம் இதனால் வந்து மாறி இருக்கு. நம்ம வந்து ஒரு சில விஷயம் அவங்கக்கிட்டேருந்து எடுத்துகிட்ருக்கோம். அவங்க நம்மளோட மதத்திலேருந்து, நம்மளோட மொழியிலேருந்து, நம்மளோட கலாச்சாரத்திலேருந்து ஒரு சில விஷயங்கள் அவங்க எடுத்திருக்காங்க. வெறும் பிஸ்னஸ் மட்டும் பிஸ்னஸ் மட்டும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆகாமல் கல்ச்சர், லாங்குவேஜ், ரிலிஜன் இதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது வந்து கொர்க்கை. இது வந்து த பாண்டியன் பேர்ல் போர்ட். ஸோ பாண்டியாஸோட ஒரு போர்ட்டாக இருந்திருக்கு. எந்த ஏரியா? கொர்க்கை. சரியா, கிளாசிக்கல் சோர்சஸ் அண்ட் தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் ஐடென்டிஃபை கொர்க்கை. இது எங்கே இருக்குது? தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்குது. ஆஸ் அன் ஏன்ஷியன்ட் பேர்ல் ஃபிஷரி அண்ட் போர்ட். ஸோ இங்கே அதிகமாக முத்துக்களை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு போர்ட்டாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷரியும் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு போர்ட்டாக இருந்திருக்கு தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்க கொர்க்கை. ரினியூட் எக்ஸ்கவேஷன் ஹேவ் பீன் பிளான்ட், லான்ச்ட் இன் ரீசெண்ட் இயர்ஸ். இப்போது ரீசெண்டாக கூட நிறைய வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவை தோண்டி ஆராய்ச்சி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்தது மதுரையை பற்றி பார்த்தோம்னா மதுரை வந்து அதிகமாக சங்கம் அண்ட் ட்ரேடு, அங்கே வந்து பாலிட்டி,
ரூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அது அதிகமாக இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ கீழடிஸ் அர்பன் லேயர்ஸ் அண்ட் சங்கம் போயட்ரி ஆன் மார்க்கெட் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் பட்டினம்பாளையில் அதிகமாக அலைன் டு போர்ட்ரே மதுரை ரீஜன் ஆஸ் கமர்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹப். ஓகே, ஸோ மேஜராக பார்த்தோம்னா மதுரை வந்து ஒரு கமர்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏரியாவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ காஞ்சி பார்த்தீங்கன்னா நிறைய மல்டி ஃபேத் கேம்பஸ், அங்கே நிறைய ஜெயினிசம், புத்திசம், ஜெயினிஸ் பள்ளிஸ் அதிகமாக இருந்திருக்கு, புத்திஸ்டோட விஹாராஸ் இருந்திருக்கு, சைவ வைஷ்ணவாவோட டெம்பிள்ஸ் இருந்திருக்கு. இது எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருந்திருக்கு. கல்லணை டிவிஷன், பல்லவா சோலா டேங்க்ஸு இதெல்லாம் வந்து இந்த டெல்டா ரீஜனில், காஞ்சி ரீஜனில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அக்ரிகல்ச்சருக்கும் அர்பன் மார்க்கெட்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிட்டி பிளானிங் வந்து நிறைய அழகாக அங்கே தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா அங்கே ப்ராட் ஸ்ட்ரீட்ஸ் இருந்திருக்கு, நிறைய வேர் ஹவுசஸ், டாக்ஸ் இருக்குது. டாக்ஸ்னால் என்னது, ஒரு ஹார்பர்ஸை வந்து டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு, டிரான்ஸ்போர்ட் பண்ணுற பொருளை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு போர்ட்டில் வைக்கிற இடம் தான் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாக்ஸ்லாம் இருந்திருக்கு போர்ட்ஸில். டிசைன்டு கிராஃப்ட் குவார்ட்டர்ஸ், நிறைய வந்து அவங்களுக்கு பொலிட்டிக்கல் சென்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கு. அவங்களோட வந்து இதை எல்லாமே எங்கே நம்ம பார்க்கலாம், ஃபீச்சர்ஸ் எக்கோட் இன் டெக்ஸ் அண்ட் டிக்ஸ் அப்படின்னா நிறைய அந்த சங்க காலம் லிட்ரேச்சரில் இந்த சிட்டி பிளானிங் பற்றிலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இந்த அழகான சிட்டிஸ்லாம் மெயினாக காவேரி பூப்பட்டினம் என்ற புகாரும் மதுரை பெல்ட்டு பற்றி தான் அதிகமாக வந்து சங்ககால லிட்ரேச்சரில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எல்லா இம்பார்ட்டன்ட் சிட்டிஸையும் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு சில சிட்டிஸ். ஓகே, என்னென்னா காவேரி பூப்பட்டினம், மதுரை, காஞ்சி. ஓகேவா? அதுக்கப்புறமா அடுத்தது குட்ஸ் அண்ட் ரூட்ஸ். ஸோ எந்த பர்டிகுலரான ரூட்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து பெப்பரை எடுத்திருக்காங்க, வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து பெப்பரும், கல்ஃப் ஆஃப் மன்னர் கோஸ்ட்லேருந்தும் முத்துக்கள் வந்து அதிகமாக எடுத்திருக்காங்க. கோல்டு பாலிஷிங், டெக்ஸ்டைல் அண்ட் பீட் ஒர்க் மூவ்டு வயா பூம்புகார், முசிறி, உறையூர், கொர்க்கை நெட்வொர்க். ஸோ அவங்க வந்து எந்த மாதிரியான பொருட்களை எந்த வழியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெப்பர் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. பேர்ல்ஸ், முத்துக்கள் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னர் கோஸ்ட்லேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. கோல்டு பாலிஷிங், டெக்ஸ்டைல், பீட் ஒர்க் இதெல்லாம் வந்து பூம்புகார் வழியாக, முசிறி வழியாக, உறையூர் வழியாக, கொர்க்கை வழியாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ஷன் டு பாப்புலர் கிளைம், ஸ்டோரிஸ் லிங்கிங் கொர்க்கை வஞ்சி தொண்டி டு பிளேசஸ் நேம்ஸ் இன் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் லேக் ஸ்காலர்லி கன்சென்சஸ். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொர்க்கை வஞ்சி தொண்டி இந்த பேர் வந்து ஹிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற ஒரு சில பேருக்கு மேட்சிங்காக இருக்குது. ஸோ அப்போது வந்து சங்க காலமும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த பீரியடை லிங்க் பண்ணுவாங்க. பட் அதில் வந்து நிறைய ஸ்காலர்ஸ் அதில் வந்து ஒரு கரெக்டான டேட்டா கிடையாது. நிறைய ஸ்காலர்ஸ் வந்துட்டு அதை வந்து ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து கோஇன்சிடென்ஸ் நேம் தான், நாட் அ ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து ரீசன்ட் அப்டேட்ஸ். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கிங்டம்ஸ் அண்ட் ரீஜன். ஸோ எந்தெந்த என்ன சொல்கிறது ஆட்சி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர ஆட்சி. ஓகே, மலை கொங்கு பெல்ட்டில் வந்து சேர ஆட்சி இருந்திருக்கு. காவேரி டெல்டாவில் பார்த்தீங்கன்னா சோழ ஆட்சி இருந்திருக்கு. மதுரை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பாண்டிய ஆட்சி. ஓகேவா? மதுரை பொருணை ஏரியாவில் வந்து பெல்ட்டில் வந்து பாண்டிய ஆட்சி இருந்திருக்கு. தொண்டை வந்து நார்தன் தமிழ்நாடுல அவங்களோட ஆட்சி இருந்திருக்கு வித் ப்ரொவிபியல் டேக்ஸ். ஓகே, சோறுடைத்து, முத்துடைத்து, வளம் உடைத்த, சான்றுடைத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டைட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோறுடைத்து அப்படின்னா என்னது, சேர நாடு. முத்து உடைத்து அப்படின்னா ஐ திங்க் இட் இஸ் பாண்டிய நாடு.
ஓகே. ஸோ எனக்கு கரெக்டாக லிங்க் தெரியாது, பட் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற டைட்டில்ஸ் இதெல்லாம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அவங்க இந்த சேரா, சோழா, பாண்டியா, தொண்டை நாடுகளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ப்ரொவின்ஷியல் டேக்னால் வந்து ஒரு டைட்டில் மாதிரி. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். So education and text, Kanchi is called as, elogized as கல்வியின் கரை இல்லாத காஞ்சி. இந்த மாதிரி வந்து காஞ்சிபுரத்துக்கு கொடுத்துருக்கிற ஒரு டைட்டில். ஜுவாங்ஸாங்ஸ் விசிட் அண்டர்ஸ்கோர்ஸ் இட்ஸ் ஸ்காலர்லி ஃபேம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து ரொம்ப காஞ்சிபுரத்தை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாருமே காஞ்சிபுரத்தை வந்து அதோட லெவலை யாரும் டிஸ்கிரைப் பண்ணலை, அதோட பியூட்டியை யாராலையும் டிஸ்கிரைப் பண்ண முடியல, அந்த அளவுக்கு அழகான ஒரு ரிச்சான ஒரு சிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல்லவா கோட்ஸ் பேட்ரனைஸ்ட் சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் லேர்னிங்ஸ். ஸோ சான்ஸ்கிரிட்டும் தமிழ் லேர்னிங்கை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காங்க பல்லவா பீரியடில். ஓகே. ஸோ இன்னும் கூட டிஸ்கவரி பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுஸ் ஆர்கியாலஜி சின்ஸ் 2019 ஹேஸ் எக்ஸ்பேண்டட் சங்கம் எரா ஹாரிசான்ஸ். ஓகே. ஸோ நிறைய கீழடி கிளஸ்டர்ஸ், பொருணை, கொர்க்க இனிஷியேட்டிவ், இதெல்லாம் வந்து தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இன்னும் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகான ஒரு பிக்சர் கொடுக்குறாங்க அர்பன் லைஃப் ஆஃப் தமிழகமை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இன்னும் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா, பூம்புகார் எப்படி அழிஞ்சது அப்படின்னு பார்க்கலாம். பூம்புகார்ஸ் எண்ட் கேம், ஷோர்லைன் ஷிஃப்ட், இரோஷன். ஸோ இது வந்து மெயினாக வந்து ஃப்ளட்னால், சுனாமினால் வந்து இது வந்து ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பாசிபிள் எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்ஸ் லெட் டு ரிப்பீட்டட் லாஸஸ். த சப்மர்ஜ்ட் ரிமெயின்ஸ் டுடே மேட்ச் லிட்ரரி மெமரிஸ் ஆஃப் அ கிரேட் போர்ட். ஸோ இது வந்து நம்ம ரிசர்ச் பண்ணும் போது ஒரு லார்ஜ் பார்ட் ஆஃப் த லேண்ட் பார்த்திங்கன்னா முழுகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிலேருந்து நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பெரிய போர்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ஒன் லைனர்ஸ். ஒரு அப்படியே இந்த ஃபுல் சாப்டரை வந்து ஒரு லைனில் பார்க்கணும் அப்படின்னா, பூம்புகார் வந்து ஒரு மெரைன் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு பெரிய கேட்வேயாக இருந்திருக்கு. மதுரை வந்து மார்க்கெட் ஸ்டேட்டாக இருந்திருக்கு. ஏர்லி அர்பனிசம், ஏர்லி சிட்டிஸ் வந்து கீழடி இருந்திருக்கு. காஞ்சியில் பார்த்திங்கன்னா லேர்னிங் அண்ட் டெம்பிள் அர்பனிசம், தட் இஸ் டெம்பிள் சிட்டியாக இருந்திருக்கு. சப்போர்ட்டட் பை கிளாசிக் வாட்டர் சிஸ்டம். ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. அடுத்தது சமச்சீரில் செகண்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா சாப்டர் 1. ஓகே. ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அப்புறம் வந்த சிவிலைசேஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. த டிக்ளைன் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் மார்க் த பிகினிங் ஆஃப் த வேதிக் ஏஜ். ஓகே. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து வீழ்ச்சி அடைந்ததுக்கு அப்புறமா வந்து வேத காலம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதிக் ஏஜ் இஸ் நேம்ட் ஆஃப்டர் 4 வேதாஸ். ஓகே. இந்த வேதிக் ஏஜ் வந்துட்டு 4 வேதாக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து பேர் கொடுத்துருக்காங்க. ரிக்வேதா, யஜுர்வேதா, சமவேதா, அதர்வ வேதா. இது வந்து 4 விதமான வேதிக் ஏஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 4 வேதாஸ். ஓகே. ஆரியன்ஸ் வேர் இண்டோ ஆரியன், செமினோமேடிக், பாஸ்டோரலிஸ்ட்னா என்னென்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிட்டே இருக்கிறவங்கள வந்து பாஸ்டோரலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்டோரலிஸ்ட். ஓகே. கரெக்டான ப்ரொனன்சியேஷன் தெரியல. செமி நொமேடிக் அப்படின்னா என்னது, ஒரு இடத்துல போவாங்க, கொஞ்ச நாள் அங்கே இருப்பாங்க, அங்கே இருக்கிற வளம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரியாக இருந்தாங்க ஆரியன்ஸ். இந்த ஆரியன்ஸ் தான் வந்துட்டு லேட்டராக வந்து வேதிக் பீரியடில் வந்த மக்களாக இருந்திருக்காங்க. ஓகேவா? ஹூ மைக்ரேட்டட் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா த்ரூ கைபர் பாஸ். ஸோ இந்த ஆரியன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்திருக்காங்க. ஓகே. கைபர் பாஸ் மூலமாக வந்திருக்காங்க. ஓகே. இவங்களோட மெயின் ஆக்குபேஷன் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டில் அப்படின்னா மாடு வளர்ப்பு. ஓகேவா? தோ தே ஆல்சோ ப்ராக்டிஸ் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் ஒரு டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இவங்க வந்து உழவு முறை
முறையையும் உளவு முறையையும் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க. தட் இஸ் என்னது, ஸ்லாஷ் அண்ட் பர்ன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வளர்ப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. அந்த இடத்த க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து பர்ன் பண்ணிடுவாங்க, எரிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க வந்து ப்ரைமரியாக இவங்களோட ஆக்குபேஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் இன்வால்வ் கட்டிங் அண்ட் பர்னிங் ட்ரீஸ். புரியுதா? ஸோ கல்டிவேட்டிங் ப்ரீஃப்லி. ஸோ ஒரு சின்ன நேரத்துக்கு வந்து அவங்க வந்து பயிரிடுவாங்க, அதுக்கப்புறமா வந்து அந்த ஏரியாவை கட் பண்ணிடுவாங்க, பர்ன் பண்ணிடுவாங்க, எரிச்சு திருப்பி வந்து வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அண்ட் ஷிஃப்டிங் டு நியூ லேண்ட். புரியுதா? ஸோ அந்த 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 இடத்துல இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு அந்த ஏரியாவை எல்லாமே எரிச்சிட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அதுதான் வந்து ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் அவங்க ஃபாலோ பண்ணது. சரியா? இது வந்து ஆரியர்களை பற்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா the Rigvedic homeland was Punjab. ஓகே, ஸோ அவங்க ரிக்வேதா ஒரு ஏரியா எதுவாக இருந்திருக்கு, பஞ்சாபாக இருந்திருக்கு. known as சப்த சிந்து, லேண்ட் ஆஃப் 7 rivers. ஸோ பஞ்சாபை வந்து பாஞ்ச்னா 5 ஹிந்தியில், ஆப்னா ரிவர். ஸோ பஞ்சாப்க்கு எதுக்கு பஞ்சாப் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே வந்து 5 ஆறுகள் இருந்திருக்கு. ஓகே, 7 ரிவர்ஸ் வந்து கொஞ்சம் டவுட்டு. பஞ்ச் அப்படின்னா வந்து 5. ஓகே, ஸோ பஞ்சாப். ஓகேவா? இது வந்து ஆக்சுவலி வந்து அங்கே 7 ரிவர் இருந்திருக்கு. ஓகே, அதுதான் வந்து புக்கில் கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த ஏரியாவை வந்து சப்த சிந்து அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க, பஞ்சாபை. ஓகே, பை 1000 BC ஆரியன் எக்ஸ்பேண்டட் ஈஸ்ட்வர்ட். ஸோ பஞ்சாபில் வந்து அவங்க ஈஸ்டர்ன் சைடு வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, இன்டு த இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயின்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. அடுத்தது அயன் ஆக்சஸ் அண்ட் பிளவுஸ் இம்ப்ரூவ் அக்ரிகல்ச்சர் இன் லேட்டர் வேதிக் டைம். ஸோ அவங்க வந்து அயன் ஆக்சஸ், ஓகே, அயன் ஆக்சஸ் நிறைய அக்ரிகல்ச்சரல் டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சோர்சஸ் ஃபார் வேதிக் ஏஜ் ப்ராட்லி கிளாசிஃபைட் ஆஸ் ஸ்ருதிஸ் அண்ட் ஸ்மிருதிஸ். ஓகேவா? ஸோ வேதிக் ஏஜை வந்து 2 ப்ராட் கிளாசிஃபிகேஷனில் கிளாசிஃபை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஸ் அண்ட் ஸ்மிருதிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ருதிஸ்னா அப்படின்னா என்னென்னா இன்க்ளூட் வேதாஸ், பிரம்மனாஸ், அரண்யகாஸ் அண்ட் உபானிஷத். இவங்க எல்லாமே வந்து எங்கே வருவாங்கன்னா ஸ்ருதிஸ்குள்ளே வருவாங்க. இவங்களெல்லாம் வந்து ரொம்ப சீக்ரெட், அப்படி ரொம்ப சீக்ரெட் அண்ட் இட்டர்னல், ரொம்ப என்ன சொல்கிறது, புண்ணியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணாங்க. சரியா? ஸ்ருதிஸ் இன்க்ளூட் வேதாஸ், பிரம்மனாஸ், அரண்யகாஸ், உபானிஷத்ஸ். ஓகேவா? இந்த வேதாஸ் வந்து ரொம்ப சீக்ரெட்டான ஒரு சில இது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சீக்ரெட்டான திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாஸ், பிரஹ்மனாஸ், அரண்யகாஸ், உபானிஷத்ஸ், இதெல்லாம் வந்து வேதிக் டெக்ஸ்ட். ஓகே, இதெல்லாம் வந்து வேதிக் டெக்ஸ்ட். சரியா? ரொம்ப ஒரு புனிதமான புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, ஸோ ஸ்ருதிஸ்குள்ளே எந்த புக்ஸ் இருக்குது, இந்த புக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு சீக்ரெட்டான டெக்ஸ்ட் இது. ஓகேவா? ஸ்மிருதிஸ் இன்க்ளூட்ஸ் இதிஹாசாஸ், புராணாஸ், தாந்த்ராஸ் அண்ட் அகமாஸ். டெக்ஸ்ட் ரிவர்ஸ்ட் ஓவர் டைம். ஸோ இது வந்து டைம் சேஞ்ச் ஆகிற ஒரு டெக்ஸ்ட், தட் இஸ் புக்கு. படிக்கிற லிட்ரேச்சர், வேதிக் லிட்ரேச்சரில் 2 types ஆஃப் வேதிக் லிட்ரேச்சர், ஸ்மிருதிஸ் அண்ட் ஸ்ருதிஸ். ஸ்மிருதிஸ்னா என்ன, ஸ்ருதிஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸ்ருதி மீன்ஸ் ஹர்ட் ஆர் orally transmitted language. ஸோ ஸ்ருதி அப்படின்னா ஹர்ட், கேட்டு, ஓரலாக கேட்டு எழுதுகிற டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மிருதி பார்த்தீங்கன்னா ரிட்டன் அண்ட் வெல் டிஃபைன்ட் லிட்ரேச்சரை ஸ்மிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வேதிக் சொசைட்டி டிரான்சிஷன் ஃப்ரம் செமினோமேடிக் பாஸ்டோரல் கல்ச்சர் டு செட்டில்டு அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டிஸ். ஸோ வேதிக் கல்ச்சர் எப்படி இருந்திருக்குன்னா ஸ்டார்டிங்கில் வந்து செமினோமேடிக்காக இருந்திருக்காங்க, பாஸ்டோரலாக இருந்திருக்காங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணவங்களாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்லோவாக வந்து ஒரு ஏரியாவில் செட்டில் ஆகி அக்ரிகல்ச்சர் ஒரு ஏரியாவில் செட்டில் ஆகிற மாதிரி
மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செமி நொமேடிக்காக இருந்து செட்டில்டு அக்ரிகல்ச்சர் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, திஸ் பீரியட் லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாஸ் பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்ட் ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வித் கீ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ரிக்வேதா அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட். ஸோ இந்த பீரியடில் வந்த கல்ச்சர் தான் இப்போ வரைக்கும் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிக்வேதாலேருந்து லேட்டர் வேதா வரைக்கும் கல்ச்சரில் வந்த எல்லா டிஃப்ரென்சஸும் வந்து ஃபவுண்டேஷன் வந்து இந்த பர்டிகுலர் பீரியடில் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, ஓகே, த நேஷ்னல் மோட்டோ சத்தியமேவ ஜெயத்தே, ட்ரூத் அண்ட் ஒன்லி தெரம்ஸ். ஓகே, சத்தியமேவ ஜெயத்தே வந்து நம்ம நேஷ்னல் மோட்டோ, நம்ம எங்கேயுமே இந்தியாவோட மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயத்தே. இது வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா முன்கட உபானிஷத்துலேருந்து எடுத்த ஒரு ஃப்ரேஸ் இது, சத்தியமேவ ஜெயத்தே. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் இன்க்ளூட் அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் பாட்ரி ஃப்ரம் பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான். ஸோ பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான்லேருந்து வேதிக் பீரியடோட ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸை எடுத்திருக்காங்க. அடுத்தது, த வேதிக் ஏஜ் ஹேட் 2 phases. early வேதிக் ஏஜை வந்து ரிக்வேதிக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, 1500 to 1000 BCE. லேட்டர் வேதிக் ஏஜ் பார்த்தீங்கன்னா 1000 to 600 BCE. ஸோ 2 ஃபேஸஸாக வந்து இந்த வேதிக் ஏஜ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ரிக்வேதிக் பாலிட்டி, ஸோ ரிக்வேதிக் ஸ்டேஜ் அப்போது அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிட்டி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா கிங்ஷிப் பேஸ்டாக இருந்திருக்கு. ஓகேவா? தட் இஸ், ஸோ கிங்ஷிப் பேஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஃபேமிலி பேஸ்டாக ஃபேமிலி பேஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷனை தான் கிங்ஷிப் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சின்ன கிளேன் குலா இருந்திருக்கும், நிறைய கிளேன்ஸ், நிறைய ஃபேமிலிஸ் சேர்ந்து கிராமம் ஆகும். நிறைய கிராமம் கிளேன் குரூப்ஸ் வந்து விஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய விஸ்ட் வந்து ஜானா ஒரு ட்ரைபாக மாறுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட சிஸ்டமே இருந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது, த ட்ரைபல் ஹெட் வாஸ் ராஜன் அசிஸ்டட் பை சபா எல்டர்ஸ், சமிதி பீப்பிள், விதாத்தா ஓல்டஸ்ட் அசம்பிளி. ஸோ அவங்களோட பாலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு. ராஜா ஒரு ஹெட், ட்ரைபல் ஹெட்டை வந்து ராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள அசஸ் பண்ணுறது வந்து சபாவில் இருக்கிற மக்கள். சபாவில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப எல்டர் பீப்புள், பெரியவங்கலாம் இருப்பாங்க. சமத்தி அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மக்கள், அதுக்கப்புறம் விதாத்தா ஓல்டஸ்ட் அசம்பிளி. ஸோ பெரிய பெரிய அசம்பிளி எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி தான் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது, later Vedic polity shifted to hereditary monasteries, larger kingdoms, janapadas and taxation Bali. So later Vedic polity எப்படி இருந்திருக்குன்னா hereditary monarchy. So later Vedic periodல வந்து kingdom வந்து பெருசாக இருந்திருக்கு. இவங்களும் யாரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் இவங்களும் வந்து hereditary monarchy. ஸோ கிங்னா கிங்கோட முதல் சன்னு தான் வந்துட்டு ரூலராக இருப்பார், அவரோட முதல் பையன் தான் வந்து ரூலராக இருப்பார். இந்த மாதிரி ஹெரிடிட்ரி மொனார்கி தான் லேட்டர் வேதிக் பீரியட்லையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்கக்கிட்ட வந்து பெரிய பெரிய கிங்டம்ஸ் இருந்திருக்கு, அந்த கிங்டம்ஸை ஜனபதாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க டாக்ஸேஷனும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து டாக்ஸேஷனை பாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து குரு அண்ட் பஞ்சல கிங்டம்ஸ் ஃப்ளரிஷ்ட். ஸோ இவங்க டைமில் வந்து குரு அண்ட் பஞ்சல கிங்டம்ஸ்னு சின்ன சின்ன கிங்டம்ஸை குரு அப்படின்னு சொல்லுவாங்க, பஞ்சலனா பெரிய பெரிய கிங்டம்ஸு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க காலத்தில் இருந்த ஒரு சில சிட்டிஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியா, பிரஸ்தா, மதுரா, இதெல்லாம் வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏர்லி வேதிக் சொசைட்டியில் வந்து 3 கிளாஸஸ் இருந்தாங்க, 3 கிளாஸஸ், பிரஹ்மனாஸ், சாஸ்திரியாஸ், விஸ் என்ற 3 கிளாஸஸ் இருந்திருக்காங்க. லேட்டரில் வந்து 4-fold வர்ணா சிஸ்டம் வந்தது. வர்ணா சிஸ்டம் தான் என்னது, காஸ்ட் சிஸ்டம். ஓகே, பிரஹ்மனா, சாஸ்திரியா, வைசியா, சுத்ரா அப்படின்னு சொல்லிட்டு 4-fold, தட் இஸ் 4 ஸ்டேஜஸ். ஓகே, 4 என்ன சொல்கிறது, சொசைட்டியல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 4 வர்ணா சிஸ்டமில் இந்த 4 கிளாஸஸ் இருந்திருக்கு. ஓகேவா?
ஸோ அடுத்தது women in Rigvedic society enjoyed respect, freedom to remarry, participation in rituals. ஓகே, ரிக்வேதாவில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உரிமை கொடுத்துருந்தாங்க. பெண்கள் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டட் லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் லேட்டர் வேதிக் பீரியடில் இந்த வர்ணா சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஸ்டேட்டஸ் அப்படியே டினைட் அண்ட் டிக்ளைன் ஆகிடுச்சு. அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுத்ததில்லை. ஓகே, ஸ்ட்ரிக்ட் மேரேஜ் ரூல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க இந்த லேட்டர் வேதிக் பீரியடில். சரியா? அடுத்தது த வேதிக் எக்கானமி வாஸ் பேஸ்ட் ஆன் கேட்டில் ரேரிங் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ எக்கானமி பார்த்தீங்கன்னா ஒன்று கேட்டில் ரேர் பண்ணி, தட் இஸ் மாடுகளை வளர்ப்பு, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணி தான் அவங்க வந்து எக்கனாமிக்கலாக ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா occupation included carpentry, pottery, weaving, smithing, leather work and later jewelry and dyeing. ஸோ அவங்க யூஸ் பண்ண அவங்க வந்து நிறைய என்ன சொல்கிறது, நிறைய அவங்களோட ஆக்குபேஷன் என்னென்ன இருந்திருக்கு, கார்பென்ட்ரி, பாட்ரி, வீவிங், இதெல்லாம் வந்து அவங்களோட ஆக்குபேஷனாக இருந்திருக்கு. அவங்க பாட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர்ட் கலர்ட் பாட்ரியை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பெயிண்டட் கிரேவேர். ஸோ ஆர்ச்சர்ட் கலர் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம படித்தோம். ஸோ அந்த பெயிண்டிங்ஸை வந்து கிரேவேராக பெயிண்டிங் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிக்வேதிக் ஆரியன்ஸ் வர்ஷிப் நேச்சுரல் டெய்டிஸ். ஸோ அவங்க வந்து நேச்சரை வர்ஷிப் பண்ணியிருக்காங்க ரிக்வேதாவில். லைக் அக்னி, ஃபயர், இந்திரா, வருணா, யவு, பிருத்வி அப்படின்னு சொல்லிட்டு நேச்சரை வந்து அவங்க வந்து நேச்சரை வந்து அவங்க வழங்கியிருக்காங்க. லேட்டர் வேதிக் பீரியடில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பிரஜபதி, விஷ்ணு, ருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு வேறு, தட் இஸ் கடவுளோட ஒரு என்ன சொல்கிறது, அவங்க வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ விஷ்ணு, ருத்ரா, அப்புறம் வந்து பிரஜபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கடவுள்களை அவங்க வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரிச்சுவல்ஸ்னால் ரொம்ப ஸ்ட்ரிக்டான சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க லேட்டர் வேதிக் பீரியடில் அப்படின்னு சொல்கிறாங்க. எஜுகேஷன் ஃபாலோட் த குருகுலா சிஸ்டம். ஸோ இம்பார்ட்டன்ட், அவங்க டைமில் எஜுகேஷன் எப்படி இருந்திருக்கு, குருகுல சிஸ்டம் இருந்திருக்கு. ஓரல் லேர்னிங் ஆஃப் வேதாஸ், புராணாஸ், கிராமர், லாஜிக், ஆஸ்ட்ராலஜி, மேத்தமேட்டிக்ஸ், மிலிட்ரி சயின்சஸ் இதெல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனால் குருகுலம் சிஸ்டமில், ஓரல் லேர்னிங் சிஸ்டமில் படிச்சிருக்காங்க. த கான்செப்ட் ஆஃப் 4 ஆஷ்ரமாஸ், தட் இஸ் பிரம்மச்சாரியா, கிரஹஸ்தா, வனப்பிரஸ்தா, சந்யாசா. இது வந்துட்டு கான்செப்ட் ஆஃப் ஆஷ்ரமாஸ். தட் இஸ் இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரம்மச்சாரியாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு இன்னும் ஞானம் வந்து அவங்க வந்து கிரஹஸ்தாவாக மாறுவாங்க. தட் இஸ் இது வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிரம்மச்சாரியாக இருக்கிறது வந்து ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் கிரஹஸ்தாவாக இருக்கிறது ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்து வனப்பிரஸ்தான்னு இருக்கிறது ஒரு ஸ்டேஜ், சன்னியாசியாக போகிறது ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் ஆஃப் 4 ஆஷ்ரமாஸ் வந்து வந்திருக்கு இவங்களில். ஸோ இந்த 4 ஸ்டேஜஸை வந்து சும்மா ப்ரீஃபாக சொன்னோம் அப்படின்னா, பிரம்மச்சாரி அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் லைஃபாக வாழ்கிறது, கிரஹஸ்தானா ஒரு ஹவுஸ் ஹோல்டு, வீட்டில் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு மென் மாதிரி வாழ்கிறது, தட் இஸ் ஒரு அப்பா மாதிரி. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அப்பா, நம்ம ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து கிரஹஸ்தா பண்ணுறாங்க, தட் இஸ் வீட்டில் வந்து இருக்கிறாங்க. ஓகே, வனப்பிரஸ்தா அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட்குள்ளே காடுகளுக்குள்ளெல்லாம் போயிட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து வனப்பிரஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து சன்னியாசி அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருப்பாங்க, அவங்க உலகத்துக்குள்ளேயே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் 4 ஆஷ்ரம்ஸ் வந்து லேட்டர் வேதிக் சொசைட்டியில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, அடுத்தது Okay, the early Vedic culture in North India coincided with the Chalcolithic
கல்ச்சர். ஓகேவா? ஸோ ஏர்லி வேதிக் கல்ச்சரும் சால்கோலித்திக் கல்ச்சர், காப்பர் ஸ்டோன் கல்ச்சரும் ஒரே மாதிரி இருந்திருக்கு, கோயின்சைட் பண்ணியிருக்கு. அவங்க டைமும் இவங்க டைமும், ஏர்லி வேதிக் டைமும் சால்கோலித்திக் பீரியடும் சேம் பீரியடாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த லேட்டர் வேதிக் கல்ச்சர் இன் நார்த் அண்ட் த அயன் ஏஜ் இன் த சவுத் பிலாங் டு த சேம் பீரியட். ஓகேவா? ஸோ நார்த்தில் லேட்டர் வேதிக் பீரியடும் சவுத்தில் இருந்த அயன் ஏஜ் பீரியடும் ரெண்டுமே சேம் பீரியட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது த மெகாலித்திக் கல்ச்சர் 600 BCE to 100 CE in தமிழகம் சிங்க்ரனைஸ் வித் ப்ரீ சங்கம் பீரியட். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ரீ சங்கம் பீரியடும் மெகாலித்திக் கல்ச்சரோட டைமும் ஒன்றா இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி வாஸ் ஹால்மார்க் ஆஃப் மெகாலித்திக் பீரியட். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் பாட்ரி அதிகமாக மெகாலித்திக் பீரியடில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. மெகாலித் அப்படின்னா மெகானா கிரேட், லித்னா ஸ்டோன், ரெஃபர்ஸ் டு லார்ஜ் ஸ்டோன் ஸ்லாப் யூஸ் ஃபார் பரியல். ஸோ இவங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா புதைக்கிறதுக்காக பெரிய பெரிய கல் ஸ்லாபை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கல்லை வந்து மெகாலித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு மெகாலித்திக் பீரியடில் யூஸ் பண்ணது. ஓகே. ஸோ அடுத்தது வந்து அடிச்சநல்லூர், தூத்துக்குடியில் இருக்கிற அடிச்சநல்லூருக்குள்ளே வந்து நிறைய வந்து ஆர்கியாலஜிக்கல் ஃபைன்ஸ் பார்த்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஏர்ன்ஸ்னால் என்னது? மிஷின். ஓகேவா? மிஷின், துணி ரெடி பண்ணுற மிஷினை வந்து ஏர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பாட்ரியை பார்த்துருக்காங்க, சிற்பங்களை நிறைய பாட்ரி பானையங்களை பார்த்துருக்காங்க, அயன் வெப்பல்ஸை பார்த்துருக்காங்க. ஓகேவா? அயனால் செஞ்ச என்ன சொல்கிறது ஆயுதங்கள், பீட்ஸ் இருந்திருக்கு, கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இருந்திருக்கு, ப்ரான்ஸ் அனிமல் ஃபிகரைன்ஸ், தட் இஸ் அனிமல் ஃபிகர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க அடிச்சநல்லூரில். ஓகேவா? அரிச்சநல்லூர். ஓகே. அடுத்தது வந்து கீழடி, சிவகங்கையில் இருக்கிறது, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அன்எர்த் சங்கம் ஏஜ் டவுன் ரிமைன். ஸோ இங்கே வந்து சங்கக்கால பொருட்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிக் பில்டிங்ஸ், ட்ரெயின்ஸு, தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன், பீட்ஸ் அண்ட் ரோமன் ஆர்டிஃபெக்ட்ஸ். இது வந்து நம்ம முன்னாடி இருக்க சாப்டரில் பார்த்தோம். ஓகே. அடுத்தது வந்து பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற, இங்கே வந்து கிளாஸில் செஞ்சுருக்க பீட்ஸு, அயன் ஸ்வாட்ஸ், தட் இஸ் இரும்பில் வந்து என்ன சொல்கிறது வாள்கள். ஓகே. அதுக்கப்புறம் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் பாட்ரியில், தட் இஸ் பானையங்களில் வந்து பிராமி இன்ஸ்கிரிப்ஷன்னு, அதுக்கப்புறம் அரிசி வச்சிருக்கிற பானையம். ஓகே. அதெல்லாம் வந்து அண்ட் எவிடன்ஸ் ஆஃப் ரைஸ் கல்டிவேஷன்லாம் வந்து இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பொருந்தலில் வந்து ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காங்க எவிடன்சஸ். அடுத்தது வந்து பையம்பள்ளி, வேலூரில் இருக்கிற, வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற பையம்பள்ளியில் வந்து அயன் ஆர்டிஃபெக்ட்ஸ், பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்ரி பானையங்கள், எவிடன்ஸ் ஆஃப் அயன் ஸ்மில்த்திங்னா பார்த்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்மா, ஃபேக்சுவல் கொஷின்ஸ், இது படித்தா மட்டும்தான் தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கொடுமணல், ஈரோடில் வந்து மோர் தென் 300+ தமிழ் பிராமின் பாட்ரி, தட் இஸ் பானையங்களில் இன்ஸ்கிரிப்ஷன் எழுத்து வந்து பார்த்துருக்காங்க. ஸ்பிண்டில்ஸ் பார்த்துருக்காங்க. ஸ்பிண்டில்ஸ்னால் மிஷின்ஸ், ஒரு மாதிரியான கையாலேயே வந்து கிளாத்தை தைப்ப, தட் இஸ் கையாலேயே தைக்கிற மாதிரி ஒரு சில மிஷின்ஸ் அது. ஓகே. பழைய காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஸ்பிண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளாத் பீசஸ், ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் மெகாலித்திக் மென்ஹிர். மெகாலித்திக்னா இப்போ தான் நாம் சொன்னோம், பெரிய பெரிய கல்லை வந்து யாராவது இருந்துட்டாங்கன்னா தோண்டி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கல்லை வந்து மெகாலித்திக் மென்ஹிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொடுமணலில் வந்து ஆராய்ச்சி பண்ணி தோண்டி எடுத்திருக்காங்க, பார்த்துருக்காங்க. இந்த எவிடன்சஸ்லாம் அங்கே காணப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மெகாலித்திக் பரியல்ஸ் இன்வால்வ் பிளேசிங் பாடிஸ் இன் urns வித் கிரேவ் குட்ஸ். ஓகே. ஒரு சின்ன கரெக்ஷன், ஏர்ன்ஸ் அப்படின்னா நான் தப்பாக சொல்லிட்டேன். தைக்கிற என்ன சொல்கிறது கிளாத்ஸ் தைக்கிற மிஷின் மாதிரி, அது தப்பு, சாரி. ஏர்ன்ஸ் அப்படின்னா வந்து ஒரு பெரிய கண்டெய்னர். ஓகே. இறந்து போனவங்களோட ஆஸ்தியை, தட் இஸ் ஆஷஸை வைக்கிற மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னரை வந்து ஏர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு அது வந்து திக்கிற மிஷின் அப்படின்னு சொல்லிட்டேன். தட் இஸ் ஆக்சுவலி வந்து கையால் ஓன் பண்ணுவாங்க இல்லையா, அதை கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கையால் தைக்கிற, தட் இஸ் சுற்றி வந்து கட்டுவாங்க துணியை. அதை வந்து ஸ்பிண்டில்
ஸ்பிண்டல் வோல்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, WHORL வோல். அதுவும் இந்த ஏர்னும் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏர்ன் அப்படின்னா என்னது, ஒரு பெரிய கண்டெய்னர், இதுக்குள்ளே ஆஸ்திகள் வைக்கிற ஆஷஸ் வைக்கிற கண்டெய்னராக இருந்திருக்கு. ஓகே, அடுத்தது வந்து டால்மென். டால்மென் அப்படின்னா என்னென்னா பரியல் டோம்ஸ் மேட் வித் அப்ரைட் ஸ்டோன் அண்ட் கேப் ஸ்டோன். ஸோ யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட சமாதியை வந்து டால்மென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய வந்து காஞ்சிபுரம், திண்டுக்கல், மதுரையில் வந்து காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து மென்ஹீர்ஸ் என்னன்னா லாங் ஸ்டோன் பில்லர் எரெக்டட் இன் மெமரி ஆஃப் டெத். யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட மெமரியில், அவங்களோட ஞாபகார்த்தமாக வந்து ஒரு பெரிய கல் வைக்கிறது தான் மென்ஹிர்ஸ். ஓகே, இது எங்கே பார்த்துருக்காங்க அப்படின்னா திருப்பூர், தேனி, மதுரை அண்ட் ஈரோடில் வந்து இந்த மாதிரியான மென்ஹிர்ஸை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து ஹீரோ ஸ்டோன். ஹீரோ ஸ்டோனும் என்னது, மெமோரியல் ஸ்டோன் ஃபார் ஹீரோஸ் who died in battles or defending villages. ஸோ யாராவது வந்து போரில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஞாபகார்த்தமாக வைக்கிற கல்லை தான் ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து திண்டுக்கல்லையும் டியூட்டுக்குரன் டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்துருக்காங்க. ஓகேவா, அடுத்தது மெகாலித்திக் மான்யூமெண்ட்ஸ் ஹைலைட் அட்வான்ஸ் சிவிலைசேஷன் வித் நாலேஜ் ஆஃப் அயன், அக்ரிகல்ச்சர், கிராஃப்ட் அண்ட் கம்யூனிட்டி லிவிங். ஸோ மெகாலித்திக் மான்யூமெண்ட்ஸ், இந்த மான்யூமெண்ட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, டால்மென்ஸ், மென்ஹீர், ஹீரோ ஸ்டோன், இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுது, மக்களுக்கு வந்து இரும்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய நாலேஜ் இருக்குது, விவசாயத்தை பற்றி நிறைய நாலேஜ் இருக்குது, கிராஃப்ட்மேன்ஷிப்பை பற்றி நிறைய நாலேஜ் இருக்குது, கம்யூனிட்டியில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லா தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த செஷனில் ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்த செஷனில் நம்ம சமச்சீர் டேர்ம் 2 சாப்டர் 2 பார்க்கலாம். ஸோ ரெகுலராக கிளாஸஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நோட்ஸுக்காகவும் டெஸ்ட் சீரீஸ்க்காகவும் நான் வந்து ஸ்பெஷலாக அட்வைஸ் பண்ணுவேன். வெறும் கிளாஸஸை கவனித்தா மட்டும் போதாது, ஏன்னா இது டைரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டு கேட்க மாட்டாங்க, இதுக்கு ரிலேட்டடாக கொஞ்சம் டீப்பாக தான் கேட்பாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிஸே இல்லாமல் வெறும் இந்த மாதிரி கிளாஸஸை பார்த்துட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் படிச்சுட்டு போகணும், ப்ராக்டிஸே இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எஃபர்ட் வேஸ்ட் தான் ஆகும். ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக more than 8600 plus questions வந்து உங்களுக்கு bilingual languageல, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் questions அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனும் பைலிங்குவலில் அவைலபிளாக இருக்குது. இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு இயர் லாங் டெஸ்ட்டாக இருக்கும். வீக்லி ஒரு டெஸ்ட்டு நான் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு தட் இஸ் இந்த டெஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் 2000 rupeesல உங்களுக்கு கிடைக்கும். வாங்கணும் அப்படின்னா 9841727122 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்ட் டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு OMR ஷீட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் பிரிண்ட் எடுத்துகிட்டு எக்ஸாமில் எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரக்சர்ட் ஆக்கலாம். ஒரு வருஷத்தில் நீங்கள் உங்களோட கோல் ஃபுல்ஃபில் பண்ணணும், ஒரு வருஷத்தில் நீங்கள் வேலை வாங்கணும், ஒரு நல்ல அதிகாரியாக ஒரு நல்ல போஸ்டிங் வாங்கணும்னா அதுக்கு நீங்கள் வேலை செஞ்சே ஆகணும், படிச்சே ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஸோ தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் சீரீஸை வாங்கி எக்ஸாம்ஸ் கொஷின் வைஸ் படிங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2000 rupees வந்துட்டு உங்களுக்கு எங்கேயுமே நான் சேலஞ்ச் பண்ணுறேன், உங்களுக்கு என் சேலஞ்சை பேக் பண்ணுற மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க பார்க்கலாம். 2000 rupeesக்கு 8600 + questions பைலிங்குவலில் வித் பைலிங்குவல் எக்ஸ்பிளனேஷன் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த 2000 rupeesக்கு கொடுக்கறதுக்கு, கண்டென்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பயங்கரமான எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் ப்ளஸ் ஃபிசிக்கல் இன்டெலெக்சுவல் எஃபர்ட்ஸ் போட்டு ரொம்ப குவாலிட்டியான கொஷின்ஸ் வந்து உங்களுக்காக எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கணும், உங்களோட ஸ்டடி வந்து ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களோட எஃபர்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்.
கொஞ்சமாக உங்களோட காசும் இன்வெஸ்ட் பண்ணணும். பிகாஸ் எவ்ரிதிங் இன் த வேர்ல்ட் இஸ் நாட் ஃப்ரீ இல்லையா. குவாலிட்டியான ஒரு சில கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். 2000 rupees 1 yearக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. தயவு செஞ்சு சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் டைம் போயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா தட் இஸ் நம்ம டீமில் வந்து ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 5000 rupeesக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த 5000 rupees இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக இது 2000 rupees இருக்கிற வரைக்கும் வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கி நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.